எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மஷ்ரூம் சூப் செய்ய போகிறோம். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்த திக்கான சூப் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சிட போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ஒரு வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இந்த சூப்பில் வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கவங்க கூட இந்த சூப் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அது மேலே கொட்டிடுங்க. தக்காளி மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோலில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கடையில் நம்ம எந்த பாத்திரத்தில் சூப் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்திலேயே இந்த அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையை வந்து மிக்சியில் போட்டு நம்ம ரஃப்பாக அரைச்சிக்க போகிறோம். கோர்ஸ் பவுடராக வந்து இதை அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி பதத்துக்கு பொடியாக இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 200 கிராம் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 பல் அளவுக்கு வந்து பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு உங்களால் குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதையும் ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு அதையும் ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கோம். இந்த ஒரு பச்சை மிளகாயே இந்த ஹோல் சூப்புக்கு வந்து உள்ள காரத்தையும் கொடுக்கும். லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் பொடி சேர்க்கறதுனால இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாயே போதும். இப்போது அதுக்கடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனோனையுமே ஃபைன்லி சாப்டு கார்லிக் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சியையும் உடனே சேர்த்துருங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் கார்லிக்கும் லைட்டாக வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணணும். நம்ம வந்து கம்மியாக தான் பட்டர் சேர்த்துருக்கோம். இது வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ வந்து சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து கம்மியாக தான் பட்டர் சேர்க்கணும். பட்டர் சேர்த்தா சூப் வந்து சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா 1 ஸ்பூன் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எது சேர்த்தாலும் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து சூப் வந்து கொதித்து வரும்போது மேலே வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வந்துடக்கூடாது. அதுக்காக கம்மியாக தான் வந்து பட்டரோ ஆயிலோ சேர்க்கணும். பாருங்கள், இப்போ வந்து காளான் வந்து அதுவே அதில் உள்ள தண்ணி வந்து வெளியில் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/2 லிட்டர் அளவாக சுண்டி வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் நல்லா அந்த இஞ்சியோட பூண்டோட எசன்ஸ் வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக இறங்கும். அதுக்கடையில் நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்த தக்காளியை பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, தோல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சும்மா கையை வச்சு எடுத்திங்கனாவே அந்த தோல் எல்லாமே வந்துடும். எதுக்கு அந்த கிராஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஈஸியாக அந்த மாதிரி பிரிக்கிறதுக்காக தான் அந்த கிராஸ் போட்டிருக்கோம் தக்காளி மேலே. இதை வச்சு ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். தக்காளியோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் சாப்பிங் போர்டில் வச்சு பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு பிளேட்டில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஜூஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது சூப் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அந்த தக்காளி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி சேர்க்கலை அப்படின்னா, தக்காளி தோலோடு சேர்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து சாப்பிட மாட்டோம், ஒரு மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த சூப்போட கலரே சேஞ்ச் பண்ணிடும். தக்காளியை வந்து பெட்டரோட வதக்கணும் அப்படின்னா, அதனால தான் அது ஃபஸ்ட்டே சேர்க்கல, லாஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து நல்லா 1/2 லிட்டர் அளவுக்கிட்ட வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம்.
இந்த சமயத்தில் நீங்கள் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு வந்து சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடலை பொடி போட்டதுக்கப்புறம் 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இறக்கிக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இது நல்லா வத்தியும் வந்துருச்சு. 1/2 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல்லு வந்து அட்டகாசமாக இருக்கும். நம்ம போட்ட பட்டர் எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். சூப்போட மேலே அப்படியே மிதக்கும். ஸோ அதனால தான் பட்டர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஆயில் சேர்த்தாலும் நீங்கள் கம்மியாக 1 ஸ்பூன்லேயே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா வந்து அடி பிடிக்காது. பாருங்கள், நான் வந்து பட்டர் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். அதனால் அதுவே இவ்வளோ இருக்குது பாருங்கள். மினுமினுன்னு இருக்குது பாருங்கள். இப்போது இதில் நம்ம புதினா வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக டயட்டில் உள்ளவங்க கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வந்து இந்த பெப்பர் தூள் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகாயை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.